ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்மிட்ச் கேமரா. இது பார்த்தோம்னா ஸ்மிட்ச் செக்யூரிட்டி கேமரா PT 1080. ஸோ இதோட ப்ரைஸ் நியர்லி 2000 rupees கிட்ட வருது. ஸோ பாக்ஸை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 360 டிகிரி கவர் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ளேருந்து கேமரா இருக்குது, அதாவது ப்ராடக்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ளே அனதர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் அடாப்டர், அதுக்கப்புறம் USB கேபிள், அது மட்டும் இல்லாமல் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த வால் மவுண்ட் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா பாக்ஸில் ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எடுக்க தான் முடியலை. ஸோ ஃபைனலாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான். ஸோ பாக்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு எடுக்கிறப்ப. ஸோ பார்த்தோம்னா மினி மைக்ரோ USB கேபிள் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அடாப்டர், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், அதாவது எப்படி கனெக்ட் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வால் மவுண்ட், அதுக்கப்புறம் வால் மவுண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ, இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பாக்ஸில் நமக்கு இனிஷியலாக கிடைக்கிறது. ஸோ இந்த கேமரா பார்த்தோம்னா இதில் நமக்கு நைட் விஷனும் இருக்குது. அதே மாதிரி 1080 நம்மளால் வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ பேக்கில் பார்த்தோம்னா ஒரு மைக்ரோ USB, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பார்த்தோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது ஹோல்ட் பண்ணுறது ப்ளஸ் அதோட கேமரா சென்சார் எல்லாமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடாப்டர் பார்த்தோம்னா 5 volt 1 amp அடாப்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக தான் நம்மளால் கேமராவோட பவரை பூஸ்ட் அப் பண்ண முடியும். அதாவது கேமரா கண்டினியூஸாக ரன் ஆகணும்னா இந்த அடாப்டர் தேவை நமக்கு கட்டாயம். ஸோ இதில் பார்த்தோம்னா USB கேபிள் டு மைக்ரோ USB ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் நம்மளால் கேமராவை ஆன் பண்ண முடியும். ஸோ இந்த கேபிளோட லென்த் பார்த்தோம்னா நியர்லி 1 meter கிட்ட இருக்குது. ஸோ இது நம்மளோட, அதாவது நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துலேருந்து 1 meterக்குள்ளே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பவர் சாக்கெட் இருக்கிறதுலேருந்து நியர்லி 1 meterக்குள்ளே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வால் மவுண்ட் அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்தையும் அங்கிட்டு வச்சுட்டு கேமராவை பவர் அப் பண்ணி ஆன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா யூசர் மேனுவலில் எப்படி கேமராவை கனெக்ட் பண்ணுறது, ஸோ கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது, ஸோ இதுக்கு என்ன அப்ளிகேஷன் தேவை எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா கேமராவில் நம்ம பவரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பவர் கனெக்ட் பண்ணதையும் பார்த்தோம்னா ஒரு ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு கேமரா 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது. அதாவது இது இனிஷியல் செக் பண்ணிக்கிறது கேமரா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேமரா மட்டும் டில்ட் ஆகுது, அதாவது அப் அண்ட் டவுனில் 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகிட்டு வருது ஒன்ஸ். ஸோ எல்லாம் முடிஞ்சதையும் பார்த்தோம்னா கேமரா ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கேமராவை கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு அவங்க வந்து ஸ்மிட்ச் செக்யூர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த அப்ளிகேஷனில் காட்டுற QR கோடை இந்த கேமராவில் காட்டினோம்னா போதும், கேமராவோட கனெக்ட் ஆகிரும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கேமராவை எந்த ஆங்கிளில் எந்த டிகிரியில் வேணாலுமே நம்மளால் டில்ட் பண்ண முடியும். இதில் இன்பில்டாக பார்த்தோம்னா SD கார்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதாவது அப் டு 64 GB வரைக்கும் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இதோட யூசர் ரிவ்யூ, அதாவது இந்த கேமரா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஒரு நாளைக்கு எத்தனை GB மெமரி கார்டில் லோடு எடுத்துக்குது, அது மட்டும் இல்லாமல் இது நைட் விஷனில் எப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்றது எல்லாத்தையும் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெட் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அதாவது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இதில் க்ரீன் லைட் எரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த QR கோடை நம்ம கேமராவில் காட்டணும். ஸோ கேமராவை எடுத்து இதை ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணணும். அதாவது வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்மளோட வைஃபையில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேமராவை ரன் பண்ணால் கட்டாயம் நமக்கு வைஃபை தேவை.
ஸோ கனெக்ட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது டிபெண்ட் அப்பான் யுவர் வைஃபை ஸ்பீட். அதுக்கப்புறம் வைஃபையோட உங்களோட சிக்னல் ரேஞ்சை பொறுத்து தான் இந்த டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக கான்ஃபிகர் ஆனதையும் அப்ளிகேஷனில் ஒரு க்ரீன் லைட் எரியும், அதே மாதிரி கேமராவிலையும் க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம கேமராவை நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கிறதுனால கேமராவோட சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்மித் பிராண்ட் பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டும் நல்லாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸும் நல்லாவே இருக்குது. கேமராவோட கண்ட்ரோலும் ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அவ்வளோதான். இந்த கேமராவை இதை வச்சு கான்ஃபிகர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாத்தையுமே பற்றி இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.